விஜய் நடிப்பில் நாளை வெளியாகும் கோட் திரைப்படத்தின் சிறப்பு காட்சிக்கு அனுமதி. நாளை ஒருநாள் மட்டும் காலை 9 மணி சிறப்பு காட்சிக்கு அனுமதி அளித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. நடிகர் விஜயின் கோட் படத்திற்கு பிளக்ஸ் பேனர்கள் வைக்க அனுமதி கோரிய மனு. பிளக்ஸ் பேனர்கள் வைக்க உள்ளாட்சி நிர்வாகத்தை அணுகி அனுமதி பெற்றுக் கொள்ளலாம் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. புதுச்சேரியில் கள்ளச்சந்தையில் கோட் திரைப்படத்திற்கான டிக்கெட் 1000 ரூபாய் முதல் 4000 ரூபாய் வரை விற்கப்படுவதாக தகவல். வாட்ஸ்அப் குழு அமைத்து கள்ளச்சந்தையில் படத்தின் டிக்கெட்டுகள் விற்கப்படுவதாகவும் புகார். மழைநீர் வடிகால் பணிகளில் தொய்வு இருக்கக்கூடாது என சென்னை ரிப்பன் மாளிகையில் நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர் உதயநிதி அறிவுரை. PM ஸ்ரீ திட்டத்தை வைத்து தமிழ்நாடு அரசு அரசியல் செய்வதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. பிரதமர் வெளிநாடு செல்வதை விமர்சித்த முதலமைச்சர் MK ஸ்டாலின் தற்போது வெளிநாடு சென்றிருப்பது ஏன் என்றும் கேள்வி. நடிகர் விஜயின் தாவேகா மாநாட்டிற்கு அனுமதி கொடுக்காமல் வேண்டுமென்றே தமிழ்நாடு அரசு காலம் தாழ்த்துகிறது. விஜயை பார்த்து திமுக பயப்படுவதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். PM ஸ்ரீ பள்ளி திட்டத்திற்கு தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. புதிய கல்விக் கொள்கை திணிப்பிற்குத்தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். திமுக MP கனிமொழி விளக்கம். கன்னியாகுமரி கடலில் அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி கூண்டு பாலம் டிசம்பர் மாதம் பயன்பாட்டுக்கு வரும். ஆய்வு செய்த பின் அமைச்சர் ஏவா வேலு பேட்டி. தன் படத்தின் டிக்கெட் 2000 ரூபாய்க்கு விற்கப்படுவதை தடுக்காத நடிகரா அரசியலுக்கு வந்து நாட்டை காப்பாற்றப் போகிறார்? மாங்காட்டில் நடந்த திமுக கூட்டத்தில் நடிகர் விஜயை மறைமுகமாக தாக்கி பேசிய அமைச்சர் தாமோ அன்பரசன். சமூக நீதி என்ற வார்த்தையை வெற்றி விளம்பரத்திற்காக மட்டுமே முதலமைச்சர் MK ஸ்டாலின் பயன்படுத்துகிறார். நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள பள்ளியில் நடந்த தீண்டாமை சம்பவத்தை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். கள்ளச்சாராயம் விற்பனை தொடர்பாக பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகளின் விவரங்களை மாவட்ட வாரியாக தாக்கல் செய்ய வேண்டும். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய பலி வழக்கை CBIக்கு மாற்ற கோரிய வழக்கில் காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கிற்கு எதிராக ஜாஃபர் சாதிக் தாக்கல் செய்த மனு. அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட பாம்பன் மீனவர்கள் 35 பேருக்கு சிறைக்காவல் நீட்டிப்பு. வருகிற 11ஆம் தேதி வரை சிறைக்காவலில் வைக்க இலங்கை புத்தளம் நீதிமன்றம் உத்தரவு. நாகை, திருவாரூர் மாவட்டங்களில் உள்ள மடங்களுக்கு தக்கார் நியமனம் செய்யப்பட்டதை எதிர்த்த வழக்கு. நித்யானந்தா காணொலியில் ஆஜராக கூறியதற்கு பதிலளிக்காததால் வழக்கை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம்.
குமரி மாவட்டம் மேல்புறம் ஊராட்சி ஒன்றியத்தில் பெண் ஊழியரிடம் அத்துமீறல். பாலியல் தொல்லை கொடுத்த ஊராட்சி ஒன்றிய ஆணையர் சையது ஹுசைன் சஸ்பெண்ட். திறமை இருந்தால் மண் அள்ளிக் கொள்ளுங்கள், மாட்டிக்கொண்ட பின்பு கட்சி காப்பாற்றவில்லை என கூறக்கூடாது. சேலம் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் சிவலிங்கம் சர்ச்சை பேச்சால் அதிர்ச்சி. திருப்பூர் அருகே சுங்கச்சாவடியை இடிக்க முயன்ற போராட்டக் குழுவினரால் பரபரப்பு. தடுத்து நிறுத்த முயன்ற காவல்துறையினருடன் வாக்குவாதம். குழந்தைகளுக்கு துரித உணவுகள் வாங்கித் தருவதை பெற்றோர் தவிர்க்க வேண்டும். உணவு பாதுகாப்பு அதிகாரி சதீஷ் குமுதம் செய்திகளுக்கு பேட்டி. வடமேற்கு வங்கக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. தமிழ்நாட்டிற்கு வருகிற 10ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் தகவல். ஹேமா கமிட்டியின் முழுமையான அறிக்கையை வருகிற 9ஆம் தேதி சமர்ப்பிக்கிறது கேரள அரசு. அம்மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் விடுபட்ட பக்கங்கள் உட்பட முழுமையான அறிக்கையை தாக்கல் செய்கிறது. சிங்கப்பூர் சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு. இந்தியர்களை சந்தித்த போது மேளம் வாசித்து கொண்டாடிய பிரதமர். மருத்துவ பணியாளர்களை பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு உத்தரவு. மருத்துவ பணியாளர்களின் பாதுகாப்பிற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்யவும் ஆணை. காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி வென்றால் ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து மீட்டெடுக்கப்படும். மாநிலங்களின் அதிகாரத்தை பாஜக குறைப்பதாகவும் ஜம்மு தேர்தல் பிரச்சாரத்தில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி விமர்சனம். குஜராத் மாநிலம் சூரத்தை புரட்டி போட்ட வெள்ளம். ஊரெங்கும் மழைநீர் சூழ்ந்த ட்ரோன் காட்சிகள் வெளியீடு. பாராலிம்பிக்ஸில் ஆடவருக்கான குண்டெறிதல் போட்டியில் இந்தியாவுக்கு வெள்ளிப்பதக்கம். 16.32 மீட்டர் தூரம் எறிந்து பதக்கத்தை தட்டிச் சென்றார் சச்சின் சர்ஜவ்ராவ் கிலாரி.